மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைக்கு என்னதான் நடந்த பேச்சுவார்த்தைக்கு அமைதியான முறையில் போன ஈரான் எமது இராணுவ பணத்தை அமெரிக்க அதிகாரிகள் அறிந்தால் யுத்தம் பற்றி வாய் திறக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை எதுக்கு விடணும்? திடீரென இஸ்ரேலில் அமெரிக்காவுடைய யுத்த வீரர்களை எதற்காக களமிறக்கியது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. ஒமானுடைய மத்தியஸ்தத்தின் மத்தியில அமெரிக்கா ஈரானுடையான பேச்சுவார்த்தை 3வது கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல என்ன விஷயங்கள் தான் பேசப்பட்டது, என்ன வகையான தீர்மானங்கள் எட்டப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக இருந்தது. இரு தரப்பிலும் நல்ல புரிதல்கள் ஏற்பட்டிருக்குது. எதிர்காலத்துல நல்ல பல முடிவுகளை எட்டுவதற்கும் சாத்தியமான உடன்பாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமும், எமது நாட்டுல இதுக்கு பின்னால அணு ஆயுதம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க செய்ய போறதும் கிடையாது, அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதும் கிடையாது, வேறு நாடுகளில் இருந்தும் அதை விலை கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு உத்தரவாதத்தையும் உறுதியையும் தருவதாகவும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. மத்தியஸ்தம் வகித்த ஒமான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது கட்ட பேச்சுவார்த்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, பல்வேறு முன்னேற்றங்களை அது உள்ளடக்கியதாக இருந்தது, ஒரு திருப்திகரமான ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது. எதிர்காலத்துல அணு ஆயுதம் பற்றிய தெளிவான ஒரு முடிவுக்கு அமெரிக்காவும் ஈரானும் வருவதற்கான ஒரு வாய்ப்பை இது உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு அவர்கள் தரப்புல சொல்லப்படுது. ஆனா அமெரிக்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை வேலைக்காகாது, எங்களுக்கு இது திருப்தியாக இல்லை, தேவையான பெறுபர்கள் இதுல அடைய முடியல, இது தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை, இதோட முடிச்சுக்கொள்வோம், இதுதான் அறுதியும் மிருதியுமானது அப்படின்னு சொல்லி காரசாரமான விஷயங்களை ஊடகங்களுக்கு அவங்க தரப்புல சொன்னாங்க. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை விடயங்களையும் ஈரான் விட்டுக்கொடுப்பு செய்தும் எதற்காக அமெரிக்காவுக்கு திருப்தி இல்லை, அந்த ஒரு பேச்சுவார்த்தை தேவையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எதற்காக இப்போது ஊடகங்களுக்கு சொல்றாங்க? அப்படியான ஒரு இடத்துக்கு அமெரிக்கா ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டது இஸ்ரேல் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இஸ்ரேலுடைய நிலப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று ஆட்சியை மாற்றுங்க, இல்லையா அடிச்சு நொறுக்குங்க, நீங்க அடிக்கலைன்னா நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கடந்த வாரமே ஒரு மிரட்டலை விட்டுருந்தாங்க. அதனால என்னவோ ஒரு கண் துடைப்புக்காக ஒரு பேச்சுவார்த்தை, 1ஆம் கட்டம் ஆரோக்கியம் என்று சொன்னாங்க, 2ஆம் கட்டம் ஆரோக்கியம் என்று சொன்னாங்க, 3ஆம் கட்டம் எங்களுக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல தான் அமெரிக்காவோட நிலப்பாடு இருக்குது அப்படின்னு இருந்தால், இதுக்கு பின்னாடி இருக்கின்ற தந்திரோகம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலை திருப்திப்படுத்தும் வகையில ஒரு யுத்தத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்குது. உலக நாடுகளை ஏமாத்துறதுக்கு, ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெறுறதுக்கு நாங்க பொறுமையாக தான் இருக்கிறோம், எங்களோட பொறுமையை ரொம்ப ஈரான் சோதிச்சு பார்த்தாச்சு, நாங்க எவ்வளவு விஷயங்களை பேசி பார்த்தோம், ராஜதந்திர முறையில தீர்வு எட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனா அவங்க 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் வரைக்கும் அவங்க இதுல எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது தான் இப்போது உலக அரசியல் அரங்குல பேசப்படுற விஷயம். 1ஆம் கட்டத்தில் அணு ஆயுதம் மட்டும்தான் பேசுபொருளாக இருந்தது. 2வது கட்டத்தில் யுரேனியம் செறிவாக்கல் தான் ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது. அதையும் ஈரான் விட்டு கொடுக்கறதா சொல்லிட்டு 60 வீதத்தில் இருந்து 3.6 வீதமாக குறைக்கிற அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. 3வது கட்டத்தில் திடீர்னு ஒரு குண்டை போட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ஏவுகணைகள் அமெரிக்காவை தாக்கிறோம், அதுக்குள்ள இருக்கிறது வெறும் வெடிமருந்துகள் கிடையாது, அணு ஆயுதம் அப்படின்னு ஒரு குண்டையும் டொனால்ட் ட்ரம்ப் போட்டு ஏதோ ஒரு வகையில ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததாக இப்போது சொல்லப்படுது. இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல, அதே நேரத்துல அதே காலத்துல டொனால்ட் ட்ரம்ப் இங்க அமெரிக்கால ஈரான் மீது எப்படி தாக்குதல் நடத்துற, எவ்வகையான தாக்குதல் நடத்துற அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. யாரோட அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய கட்டளைப்படை தளபதி என்று சொல்லப்படுகின்ற டான் கீனுடன் எப்படியான தாக்குதலை நடத்துறது, இந்த யுத்தத்தை எப்படி நகர்த்தி முடிப்பது என்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசிச்சதான செய்தியும் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு. அவர் வழங்கிய ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தத்தை நாம் செய்வதாக இருந்தால் தனிமையில் இந்த யுத்தத்தை முன்னெடுக்காம இஸ்ரேலுடன் இணைந்து ஒரு கூட்டுப்படையை அமைத்து தான் இந்த யுத்தத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனையும் சொன்னதுக்கு நாங்க டொனால்ட் ட்ரம்ப் அப்படியான ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளலாம் என்பதற்கு பச்சை கொடி காட்டியதாகவும் அமெரிக்காவினோட ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு இருக்கு. ஒரே நேரத்துல அங்க பேச்சுவார்த்தை, இங்க யுத்தத்துக்கான திட்டம் அப்படியாக இருந்தா நிச்சயமாக அமெரிக்காவுடைய தந்திரோபாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலத்தை கடத்தி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு போன முடியலன்னு ஒரு மாயை காட்டி நிச்சயமாக ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துறது தான் இவர்களுடைய தந்திரோபாயம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது.
அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா நீண்ட ஒரு யுத்தத்துக்கு போவதற்கான தயார் இல்லை. காரணம், அமெரிக்கா ஒரு போரை தொடங்கினா அது பரந்துபட்ட யுத்தமாக மாறிடும் என்ற அச்சம் இருப்பதனால பரந்துபட்ட ஒரு யுத்தத்திற்கு இப்போது அமெரிக்கா தயார் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, ராஜதந்திர முறையில ஏதாவது ஒரு தீர்வு எட்டலாம் என்றுதான் அமெரிக்கா யோசிக்குது. ஈரானை அடிபணியை செய்வதற்கு யுத்தம் தான் தீர்வென்றால் அதற்கும் அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்று சொல்லிட்டு, யுத்தம் என்ற ஒரு விஷயத்தினுடைய இறுதி முடிவையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுப்பார். அவர் எவ்வகையான முடிவை எடுப்பார் என்ற ஒரு விஷயம் எமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் குறித்து தீர்மானம் எடுப்பதற்கு முதலே 25ஆம் திகதிக்கு முன்பே இஸ்ரேலை நோக்கி அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்களும் யுத்த வீரர்களையும் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்த செய்தியும் பதிவாகி இருந்தது. இந்த ஒரு செய்தியை பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னே இஸ்ரேல் அவங்களுடைய ஊடகங்கள்ல கசிய விட்டாங்க. காரணம் என்னன்னா, ஈரான் மீது அமெரிக்கா மட்டும் தாக்குதல் நடத்தாது, நாமும் அதில் இணைந்து கொண்டோம், நாமும் இணைந்துதான் இந்த யுத்தத்தை தொடுக்க போறோம் என்ற ஒரு அச்சத்தை ஊட்டி ஏதோ ஒரு வகையில் அடிபணிய வைக்கணும், அல்லது நிச்சயமாக இந்த யுத்தத்தை நாங்கள் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுறதுக்காக வேண்டித்தான் 25ஆம் தேதிக்கு முன்னாலே இந்த செய்தியை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் கசிய விட்டு இருக்குது. பேச்சுவார்த்தை தொடங்க முதலே யுத்தத்துக்கான தயார்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்தாச்சு அப்படின்னு ஒரு செய்தியையும் உலகுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவை அனைத்தையும் கூட்டு கழிச்சு பார்க்குற நேரம் தெரியற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை ஒரு கண் துடைப்பு. ஈரான் மீது அமெரிக்கா எதிர்வரும் தினங்கள்ல ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இஸ்ரேல் விடாப்படியா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட்சியை மாற்றுங்க, இல்லைன்னா அடிச்சு சோழியை முடிச்சிருங்க, இதுக்கு மேல பொறுமை காப்பதற்கு எமக்கு முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல தான் இஸ்ரேல் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தான் தம்பிக்காக இப்போது அண்ணன் செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அடிப்போம், அடி வாங்குறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து அடி வாங்கும். இப்போது ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தம்னா நாங்க சளைச்சவங்க இல்லை, நாங்க யார் என்பதை களத்துல காட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலை விட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய காலாட் படைகளின் ஊடக பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது அமெரிக்கா இராணுவ தளவாடங்களை மத்திய கிழக்குக்குள்ள நகர்த்தி ஒரு உளவியல் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க ஆரம்பிச்சா அப்படியான யுத்தமா இருக்காது, செயற்பாடுல ஒரு யுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும், அமெரிக்கா எம்மீது தாக்குதல் நடத்தினால் அதுக்கான தகுந்த பாடத்தை நாங்க கற்பிப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அமெரிக்கா ஒரு யுத்தத்தை தொடங்கினா அது பிராந்தியத்துல மிகப்பெரிய ஒரு போர் மூட்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி, எமது இராணுவத்தினுடைய திறன்களை அமெரிக்காவுடைய அதிகாரிகள் அறிந்து கொண்டால் யுத்தம் பற்றி வாய் திறக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் அவரு விட்டிருந்தாரு. ஈரானுடைய தரைப்படையினுடைய படத்தளபதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய எச்சரிக்கைக்கு பதில் வழங்குவதற்கு எமது படை தயாராக இருக்குது, எமது இராணுவ வீரனுடைய இறுதி சொட்டு இரத்தம் இருக்கும் வரைக்கும் போராடுவான், கோழையாக இறப்பதை விட வீரனாக மாழ்வதுதான் ஈரானியர்களுக்கு சாலச் சிறந்தது, ஈரானியர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை இந்த படத்தளபதி ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. ஒட்டு மொத்தத்துல பேச்சுவார்த்தை என்பது போலியானது, அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்பது உறுதியானது. இது பரந்துபட்டதா இல்ல விரைவானதா, குறுகியதா, மட்டுப்படுத்தப்பட்டதா என்பதெல்லாம் இப்போதைக்கு தீர்மானிக்க முடியாத ஒரு விடயம் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளுடைய தலைவிதி யுத்தமும் ரணங்களும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் எமது பிரார்த்தனை மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.